ஓம் கம் கணபதியே நமக. வணக்கம். நான் உங்கள் வர்க்க சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 ஜோதிட ரீதியாக எப்படி இருக்குதுங்கிற பலனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்தில் இது ஒரு 8வது ராசி விருச்சிகம். இதனுடைய உருவம் தேல். எதற்காக இந்த இதுக்கு தேல் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தேல் எப்பவுமே தன் குஞ்சுகளை தோல்லையே மேலே போட்டு தான் அது வளர்த்துமா. குடும்பத்தை மிக அட்டாச்மெண்ட்டாக, அதாவது ரொம்ப பரிவோட எல்லாத்துக்காகவும் உழைக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய அந்த குஞ்சுகள் பிறக்கும் போதே பிறந்ததுன்னா அந்த தாய் தேல் இறந்துடும். அந்த அளவுக்கு அந்த குஞ்சு தேல்களுடைய விஷம் இந்த தாயினுடைய முதுகில் இறங்கிருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, எப்பவுமே முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவங்க. அதாவது இந்த தேல் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்து பொந்து ஒரு இண்டு இடுக்கு அந்த மாதிரி சிக்கலான இடங்கள்ல தான் இந்த தேல் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு குறிப்பிட்டு இவங்களை சொல்ல முடியாத அளவுக்கு சில வேலைகள் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு வண்டி நிறுத்தினா கூட கொண்டு போய் ரொம்ப சேஃப்டியாக நிறுத்துறேன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ளே நிறுத்திட்டு வரக்கூடிய, இதெல்லாம் இவங்களோட பேசிக்கான தன்மைகள். அதே மாதிரி எதிர்த்து இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்த பற்றியும் அப்டேட்டாக வச்சுருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணி வச்சுக்குவாங்க. எதையும் தேவைப்பட்டால் எடுத்து போட்டு அவனுடைய மானத்தை வாங்கிறதுக்கு அளவுக்கு ரெடியாக இருப்பாங்க. வச்சு பெருமையாக பேசணுன்னாலும் அதுக்கான பாயிண்ட்டுகளை வச்சுருப்பாங்க. யாரும் இவங்ககிட்ட தப்பிக்க முடியாது. அதேமாரி ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மறைமுகமான செயல்களை பற்றியும் கூட இவங்க தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வருட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்குள்ள சுக்கிரன் வராங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான். இப்போ நிறைய காரியங்கள் நடத்தாத, செய்ய முடியாத சிக்கலான நின்று போன விஷயங்கள் எல்லாம் இந்த 2024 இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 2 நாளுக்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை விஷயங்கள்ல இவங்க ஒரு 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 நிலையான ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அடிப்படை வேலைகள் எல்லாம் தொடங்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி கர்மகாரகனான சனி பகவான் இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது எவ்வளவு செஞ்சாலும் இவங்களுக்காக மனசு திருப்திப்படாது. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இவங்க நல்லதாக செய்யணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே இந்த 6வது மாதத்தில், இந்த 1வது மாதத்துலேருந்து 4வது மாதம் வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் இவங்களை எல்லாமே தயார்படுத்தி வச்சாங்கன்னா, அதற்கு பின்னால் குரு பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்த பின்னால் இந்த ராசிக்காரங்களுடைய தொழிலானாலும் சரி, அல்லது இவங்க ஏற்படுத்தி வச்ச ஒரு விஷயங்கள் நல்லதாக நடக்கும். அதே மாதிரி திருமணமாகாத விருச்சிக ராசி ஆண் பெண் இவங்களுக்கெல்லாம் இந்த 4வது மாதத்துக்கு பின்னால் நிறைய பேர்த்துக்கு திருமணம் கைகூடும். 4வது மாதத்துக்கு பின்னால், அதாவது
வைகாசி மாதமே கல்யாணம் பண்ணுற அமைப்பு இருக்கும். சில பேர்த்துக்கு விட்டு ஆவணி மாதம் கல்யாணம் பண்ணுற அமைப்பு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதே போலவே வந்து இவங்களுடைய அண்ணன் தம்பி வகையில் வந்து ஏதாவது ஒரு வந்து செலவினம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இவங்களுக்கு வந்து கேது இருக்கும்போது பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுமே நடக்காது, இது எங்கே போய் இந்த பிரச்சனை இனிமேல் வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து புகைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக சில பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் கூட வரும். அதனால் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கேர் எடுத்து செய்யுங்க. ஏன்னா இந்த உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரப்படக்கூடியவர். அதே நேரத்தில் அந்த வீரம், ஒரு துணிவு அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு செவ்வாய் தான் வந்து காரகன். அப்போது அந்த வீரமாக செய்கிற காரியங்கள், துணிவாக செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலமாகவே எப்பவுமே வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த 2024 ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் அல்லது ஜூலை, ஆகஸ்ட்டு அந்த மாதங்களில் வந்து சனி வக்கரமாகி சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ வந்து எடுத்த பிரச்சனைகள், எடுத்த வேலைகள், முடிஞ்சு போயிடும்னு நினச்ச வேலைகள் திரும்ப திரும்ப வந்து உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் அந்த நேரத்தில் இருக்கும். மேலும் வந்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கடைசியில் வக்கர நிலைமைக்கு வரப்போகிறாரு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்ன தேவையோ அதிலெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க. பொதுவாக நண்பர்கள் உங்களுக்கு வந்து நிறைய உதவுவாங்க. சொந்த பந்தங்கள் உதவுதோ உதவாதோ அது வந்து கேள்விக்குறி. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய எப்போ காலம் பூரா உதவியாக இருப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தொழிலை சரி, இதில் வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தொழில் தொடங்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு 5வது மாதத்துக்கு பின்னால் அந்த வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மிகப்பெரிய திட்டங்கள், அதாவது தொழில் திட்டங்கள் மட்டும் இல்லை, திருமணம் அல்லது வேறு ஏதாவது வீடு விற்கிறது, வாங்கிறது, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்து அந்த 5வது மாதத்துக்கு பின்னால் எடுத்து செய்யும்போது நீங்கள் வந்து எளிதாக வந்து அந்த அதில் சர்வைவ் ஆகி வெளியே வந்துடலாம். அதுக்கு தேவையான சக்தியும் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் அந்த காலகட்டத்தில் மேன்மடையும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம். எவ்வளவு இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% நன்மைகளை இந்த 2024 பெற்று மேலும் சிறப்படைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இதெல்லாம் ஒரு பொது பலன்கள். இதில் வந்து உங்களுடைய ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நிலையை பொறுத்தும் நடந்து வருகின்ற திசாபுத்தி அமைப்பை பொறுத்தும் பலன்கள் மேலும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கறதுக்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.